Hey beginners, நல்ல ஃபஜ் அண்ட் சாக்லேட்டியான ஹாஃப் கேஜி எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்ஸாக எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் லாஸ்ட் வரை பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக பேக் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக இருந்தது. அந்த காஃபி கூட ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக நல்ல எக்லெஸ் ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்க பாருங்கள். இதில் பார்க்குறக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம ப்ரௌனிக்கு யூஸ் பண்ண டின் இது 8 inches into 8 inches ஓடுது. இது வந்து 9 pieces கட்ரு வருது. இந்த கட்ரு வந்து 9 pieces ஈவனாக கட் ஆகும். ஓரோ ப்ரௌனி பீசஸும் 2.5 inches ப்ரௌனி பீசஸ் வரும். இந்த மாதிரி பிக்னர்ஸ்க்கு வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக கட் ஆகும்போது இந்த மாதிரி ப்ரௌனி டின் வித் கட்டர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதில் பேக் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக கட் ஆகி வரும். ஈஸியாக பேக் பண்ணலாம். 8 inchஸோட டின்னு வித் கட்டர்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது தேவைப்படுறவங்க 8438240956 நம்பரில் என்கொயரி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இண்டியா ஓவர் ஷிப்பிங் இருக்குது. இப்போ இந்த கட்ரு வந்து நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதோட கரெக்டு இன்ச்சஸ் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இது 8 inches வரும். ஸ்கொயர் டின்னுனால எல்லா பக்கமும் இப்போது எக்லெஸ் காஃபி ப்ரௌனிக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 200 grams, பட்ரு வந்து 40 grams அண்ட் ஆயில் 20 grams எடுத்திருக்கோம். பட்ரு யூஸ் பண்ணாதவங்க பட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆயிலு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம். மெல்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 2 to 3 minutes வச்சா போதும். நான் ஓடிஜியில் தான் வச்சது. இந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இது நல்ல கூலாகணும். இதுக்கப்புறம் நம்ம 150 grams நல்ல சுண்ட காய்ச்சின பால், நார்மல் பாலில் நல்ல காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் 70 grams, ப்ரௌன் சுகர் 30 grams எடுத்துருக்கேன். தென் மைதா 100 grams, அதில் நம்ம கொக்கோ பவுடர் 25 grams ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 teaspoon காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் சால்ட், a pinch of salt போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக சலித்து எடுத்து வச்சுக்கிறோம். 2 to 3 times இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க்கு வந்து 150 grams நல்ல சுண்ட காய்ச்சினது 150 grams எடுத்துருக்குறோம். இது நம்ம மற்ற சுகர் இதெல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரி வெயிட் மிஷினில் 150 gram மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாற்றி வச்ச சுகர் வந்து பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகலாட்டினா அடியில் தங்கிடும் ப்ரௌனியில். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம 1 teaspoon வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்கு வேண்டியது அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்ருக்கோம். அதனால் பிகினர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த பேக்கிங் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பார்த்து
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நோட் பண்ணால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பராக பேக் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி மெல்ட் பண்ணி வச்சு சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து கம்ப்ளீட்லி ஆட் பண்ணி விடுங்க. மில்க்கு, சுகரு, அப்புறம் இந்த சாக்லேட்டோட மிக்ஸு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல கட்டியாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம பேன் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வேண்டி டீட்டெயிலாக காமிக்கிறோம். நீங்கள் எந்த பேன் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செரீஸோட 8 இன்ச் டின் இருக்கு இல்லைங்களா, கட்டரோடு வர்றது, அதில் நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து கரெக்ட் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கார்னர்ஸ்லேயும் எட்ஜஸ்ல எல்லாம். ஜஸ்ட் அவ்வளோதான். இது ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம கட்டர்ஸ்லேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு போத் சைடு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். கட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டானது ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இடையில கட்டு வரும், அதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம் கையில். இப்போ நம்ம பேட்டர், ப்ரௌனி பேட்டர் வந்து இதில் போடுறோம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து 1/2 kgக்கான ரெசிபி. நல்லா 1/2 kg பண்ணுறவங்க இந்த ரெசிபி நோட் பண்ணிக்கோங்க. டூத் பிக் வச்சுட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஈவனாக உங்களுக்கு பேட்டர் செட் ஆகும். இப்போ நம்ம கட்டர் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா போதும், செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கட்டர் யூஸ் பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது இல்லை. இந்த மாதிரி நான் இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சாக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கேன். மில்க் காம்பவுண்டு, ஒயிட் காம்பவுண்டு அண்ட் டார்க் காம்பவுண்டு. உங்களுக்கு தேவையாக இருக்கிற சாக்லேட்ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸோ எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் ப்ரீஹீட்டட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் ஓடிஜியோ உங்கள் மைக்ரோவேவ் தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. இந்த எக்லெஸ்னால் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் ஆகும். அதனால் நீங்கள் 30 மினிட்ஸ்லேயே 25 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி தேவை இருந்ததுன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிருக்குன்ட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த காஃபியோட ஸ்மெல்லும் சாக்லேட்டோடு ரொம்ப நல்லா இருந்தது பேக் ஆகுன அந்த டைமில். நல்ல கூலானதுக்கப்புறம் கட்டர் எடுத்தால் போதும். இப்போ இது வந்து 9 பீசஸ் வர்ற மாதிரி கட்டாயிருக்கும். ஈச் பீசஸ் வந்து 2.5 இன்ச்சஸ் வரும்
ஓரோ ப்ரௌனி பீஸஸும் 2.5 இன்ச்சஸ் வரும். கரெக்டாக ஸ்கொயரில் வரும், ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. கட்டர் வித்து பேனு. இது 8x8 இன்ச்சஸோடது. நம்ம இதிலே 8 இன்ச்சஸ்லேயே 16 பீசஸ் வர்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான். இப்போ இது பிக்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங்கும் கற்றுக்கலாம். நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, அதனால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் கைஸ். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.